Hi friends, welcome to CHENNAI food. மேகியை வச்சு நம்ம பலவிதமான ரெசிபீஸ் செய்வாங்க. எது செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த மேகியை வச்சு மஞ்சூரியன் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேகி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மேகி வெஜ் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 200 ml இருக்கக்கூடிய டம்ளர் தான் இது. 1.5 கப் சேர்த்துக்கிறேன். எதுக்காக நான் 1.5 கப்பு சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மேகி 2 பீஸ் தான் எடுத்திருக்கேன். அதனால தான் 1.5 கப் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த மேகி பீசஸை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். மேகி பீஸை நம்ம தண்ணியில் போட்டுட்டு திருப்பி விட்டோன்னே பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா நூலாக இருக்குது. இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுக்கணும். மேகி பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றிட்டு மேகி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நான் பேனை கீழே இறக்கிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கி வச்சிடலாம். மேகியை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. இது சூடு ஆறணும். அது ஆறுறதுக்குள்ளே இந்த மேகி பீஸை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு பேக்கு தான் எடுத்திருக்கேன் மேகி. இதை நம்ம சின்னதாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் உடச்சி விட்டாலே நல்லா பவுடர் ஆகிடும். நான் பொடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேகியை நான் நல்லா பொடிசாக உடச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மேகி நல்லாவே சூடு ஆறிடுச்சு. சுத்தமாக சூடு இல்லை. ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்ததாக இது கூட மேகி மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 மேகி எடுத்தனால 2 மேகி மசாலா எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலக்க பிசைஞ்சு விட்டுக்கலாம். மேகி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இதிலேருந்து ஒரு சின்ன பால் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா கொஞ்சமாக எண்ணெயை கையில் தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தொட்டுட்டு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது சின்ன பால்ஸாக நம்ம உருட்ட போகிறோம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க, வெடிப்பு இல்லாமல். உருட்டினதுக்கப்புறமா நம்ம உடச்சி வச்ச இந்த மேகி அதில் போட்டு பிரட்டிக்கலாம். இது நீங்கள் பிரட்டாமல் கூட செய்யலாம். இந்த மாதிரி பிரட்டிட்டு செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா பால்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மஞ்சூரியன் பால்ஸாக அதில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மஞ்சூரியன் பால்ஸை எண்ணெயில் போட்ட உடனே திருப்பாதீங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. லைட்டு கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம பரட்டி விட்டுட்டே இருக்கணும். மஞ்சூரியன் பால்ஸ் எல்லாமே லைட்டு கோல்டன் கலரில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் வடிகிறதுக்காக நான் இந்த கரண்டியில் எடுத்து போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. இதே மாதிரி நான் எல்லா மஞ்சூரியன் பால்ஸையும் பொரித்து எடுத்துக்கிறேன். மஞ்சூரியன் பொரித்த அந்த கடாயை நான் மறுபடியும் சுத்தப்படுத்தி எடுத்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து விட்டுக்கலாம். 4-5 பூண்டு பல்லை நான் துருவி எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கிராஸாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் பூண்டு ரெண்டுமே லேசாக வதங்கட்டும். பச்சை மிளகாய் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி. அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு குடமிளகாய், அதையும் நான் ஃப்ளாட்டாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்கொயராக இருக்கிற மாதிரி. இது நீங்கள் 2-3 கலரில் இருக்கிற குடமிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு க்ரீன் கலர் மட்டும்தான் கிடச்சிது. அதனால் நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். வெங்காயம் குடமிளகாய் ரொம்ப வதங்க வேண்டாங்க. லேசாக வதங்கினா போதும். காரத்துக்காக நான் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தாப்போல் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா கருகிடும். அடுத்ததாக நம்ம சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம். நான் க்ரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வினிகர் 1 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஷெஸ்வான் சாஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்.
சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாஸ் சேர்த்த உடனே நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இல்லை தண்ணி சேர்த்துட்டு நம்ம தண்ணியாக கரைச்சிக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. திக்காக இருக்கிறதுனால நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கரைச்ச கார்ன்ஃப்ளவரை அதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச இந்த மஞ்சூரியன் பால்ஸ் அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக நம்ம மேகி வெஜ் மஞ்சூரியன் ரெடி பண்ணிட்டோம். சாதாரணமாக மேகி நம்ம வெறுமனே ரெடி பண்ணி சாப்பிடுவோம், இல்லைனா வெஜிடபிள்ஸ் முட்டை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம். ஆனால் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதுமையான முறையில் நம்ம மேகியை வச்சு இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்பவே அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேகியை வச்சு புதுமையான முறையில் மஞ்சூரியன் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.